அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி ரவையில் உப்புமா செய்த நாங்கள் ரொம்பவே மரக்கறியெல்லாம் மட்டும் சூப்பரான உப்புமா. அதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்காக நான் முதல்ல பாத்திரம் ஒன்று எடுத்துருக்கிறேன். அதில் எண்ணெய் விட்டு முதல் பொரிக்காத மரக்கறிகளை போட்டு பொரிப்பேன். நான் லீக்ஸ் எடுத்துருக்கிறேன், கோவா எடுத்துருக்கிறேன். கோவா மஞ்சள் உப்பு போட்டு சுடு தண்ணியில் கழுவினது, அதான் மஞ்சளாக கிடக்கு. மற்ற கேரட் நீள வாக்கில் வட்டி வச்சுருக்கிறேன். இப்போ எனக்கு எண்ணெய் கொதிச்சிட்டுது. இதுக்கெல்லாம் முதல் கேரட்டை போட்டு பொரிப்போம். கேரட் நல்லா பொரியணும் மண்டி இல்லை, கடிவட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதில் அடுத்ததான் லீக்ஸும் கோவாவும் போட்டு ரெண்டும் கொஞ்சம் பச்சை வாசனை போகும்போதே வதக்குவோம். இந்த மரக்கறி எடுத்து உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். மீதி மரக்கறி எல்லாம் நான் பொரிச்சு எடுத்துருக்கிறேன். அப்போ கத்தரிக்காயும் வெங்காயமும் பொரிச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ அதையும் இதுக்குள்ளே சேர்ந்து வதங்கட்டும். அடுத்ததாக உருளைக்கிழங்கும் 2 உருளைக்கிழங்கு வெட்டி பொரிச்சு வச்சுருக்கிறேன். அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதெல்லாம் ஒன்றா கலந்து விடுவோம். அடுத்ததாக நான் உப்பு போட்டு ஊற வச்ச பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் பொரித்து வச்சுருக்கேன். அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கோ. அடுத்த இதுகளோட சேர்ந்து ரவையும் பச்சை ரவை தான், விற்காத வறுக்காத பச்சை ரவை, அதுகளையும் சேர்த்து கொஞ்சம் மரக்கறியை சேர்த்து வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு சுடு தண்ணி ஏற்கனவே கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கிற சுடு தண்ணி. இப்போ இதுகள் கொஞ்சம் வதக்கின பிறகு சுடு தண்ணி விட்டு கிண்டினோம்னு சொன்னால் எங்களை சூப்பரான ரவை உப்புமா தயாராகிடும். இப்போ சுடு தண்ணியில் ஒரு நிமிஷமாக விய விட்டால் எங்களுக்கு ஓகே. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.